அனைவருக்கும் வணக்கம். உப பாண்டவம் நூலை வாசிப்பது ஸ்ரீமதி செல்லம்மாள். கதையின் அத்தியாயம் நகரங்களின் உரையாடல். நான் சூதர்களின் வழித்தடங்களில் சுற்றி முன்னறியாத நகரங்களைக் கண்டேன். ஞாபகத்தின் தொன்மை பீடித்த அஸ்தினாபுரத்தையும், தொலைவு வரை வேர்படர்ந்த வனம் அழிந்து உருவான இந்திர பிரஸ்தத்தையும், அவமானத்தால் கவிழ்ந்திருக்கும் பாஞ்சாலத்தையும், கேளிக்கைகளும் இடம் பெயர்தலுமாக யாதவர்கள் நிரம்பிய துவாரகையையும் கண்டேன். இந்த நகரங்களில் சுற்றித் திரியும் போது ஒன்று மற்றதன் சாடையை கொண்டிருப்பதைக் கண்டேன். இந்த நகரங்கள் தங்கள் சுபாவத்தை தான் மனிதர்கள் வழியே வெளிப்படுத்துகிறதோ? காணும் நகரின் உள்ளே காணாத நகரங்கள் புதைந்திருப்பதைக் கண்டேன். ஒரு நகரம் என்பது எங்கே தூங்குகிறது என்ற மயக்கம் தீரவே இல்லை. வீடுகளும் தெருக்களும் தங்களைத்தானே உருவாக்கிக் கொண்டது போல வடிவம் கொண்டு விடுகின்றது. நகரம் ஒரு மாய வடிவம். இது தன்னை மாறி மாறி புதுப்பித்து கொண்டும் உருமாற்றிக் கொண்டும் இருக்கிறது. கோட்டை சுவர்களின் நீண்ட மௌனங்களுக்குள் நகரம் தன்னை சுழற்றிக் கொண்டேதான் இருக்கிறது. நட்சத்திரங்களோ தனித்தனி நகரமாக எதுவுமில்லை என்பதையும், உள்ளங்கையில் நின்று விரல்கள் யாவையும் பார்ப்பது போல எல்லா நகரத்தையும் ஒரு சேர பார்த்து சிவிட்டி நகர்கின்றன. ஒரு நகரம் என்பதுதான் என்ன? ஞாபகத்தின் ஒரு மொக்குதானோ? ஏதோ ஒரு பயணி இந்த நகரத்தினை பற்றிய தன் புலன் பதிவுகளை சிதற விடுகிறான். அந்த சிதறலில் ஓடுகின்றன குதிரைகள், பசுக்கள், வீரர்கள் மற்றும் ஸ்திரீகள். நான் கண்ட நகரத்தில் சில விசித்திரமான வடிவ சிக்கல்களும் வடிவமற்ற வடிவங்களும் விரிந்திருந்தன. நகரம் ஒரு தொல் விலங்கினைப் போல எப்போதும் பெருமூச்சிட்டபடி படுத்து கிடக்கிறது. இதன் விரிந்த விலா எலும்புகளைப் போலவே தெருக்களும் வீதிகளும் உள்ளன. ஒரு சூதன் சொன்னது போல ஒவ்வொரு நகரமும் ஒரு சுவைதானோ? துவாரகை எப்போதும் பாலின் சுவையையும், அஸ்தினாபுரம் கைப்பின் சுவையையும், இந்திரபிரஸ்தம் துவர்ப்பையும், பாஞ்சாலம் கடுப்பையும் கொண்டிருக்கிறது என்பது நிஜம்தானா? நகரங்களுக்கு என தனியே சுவையிருக்க முடியுமா என்ன? இருக்கக்கூடும். நகரத்தின் திறந்த நாவில்தான் சுவை அரும்புகள் மலர்கின்றன. இடைவிடாத சுரப்பு கசிந்து சுவை எல்லோர் கண்களிலும் உதடுகளிலும் காற்றிலும் பற்றி எரிகிறது. சுவையினை தன் நுண் நரம்புகளில் ஏற்றியபடி அலைகிறார்கள் மனிதர்கள். பகல் விரிவதைப் போல சுவை யாவர் வீட்டு உள்ளறைகள் வரை நிரம்புகின்றன. இதன் காற்றை ருசித்து வளரும் நகரவாசிகள் இதையன்றி வேறு எதையும் சுவைப்பதை வேறுபாடாக நினைக்கிறார்கள். ஆனால் தொலைதூர பயணியொருவன் சுவைகளை பேதம் பிரித்து கண்டறிந்து விடுகிறான். அவன் கண்கள் நகரின் மீதான நகர்விலே தாவி அந்த சுவையை உணர்ந்து விடுகிறது. இது என் நாவிலும் அரும்பி கிடக்கிறது. நகரங்கள் ஒன்றையொன்று கன்றதில்லை என வழி பயணியாக இருந்தவன் சொல்லியதற்கு உடன் வந்த ரோகி சிரித்து கொண்டு பதில் செய்தான். நகரங்கள் ஒன்றையொன்று பார்த்து கொண்டும் பழகி கொண்டும் தான் இருக்கின்றன. அவை பார்ப்பதற்கும் பரஸ்பரம் நெருக்கம் கொள்ளவும் நம்மை பயன்படுத்தி கொள்கின்றன. உங்களை நான் சந்திப்பது என்றால் நகரங்கள் ஒன்றையொன்று சந்திப்பதுதான். முட்டாளே, புரியவில்லையா என உரத்து சப்தமிட்டான். எனக்கு தலை சுற்றியது. நிஜமாகத்தான் இப்படியும் நடக்கிறதா? என்னோடு வந்தவர்கள் சிரித்து கலைந்தார்கள். நான் ரோகியின் பாதையில் நடந்தேன். அவன் என்னை பார்த்தபடி சொன்னான், நகரங்கள் மிதமிஞ்சிய வேட்கை கொண்டவை. அதன் உதடுகள் எப்போதும் இச்சையில் துரத்தி கொண்டே இருக்கின்றன. நகரங்கள் தன் விரல் அசைத்து நம்மை அழைக்கிறது. நாமும் இதன் கண்மயக்கம் தீராது அதன் உடலில் சென்று ஒடுங்கிவிடுகிறோம். மீள்வதே இல்லை. அதுவே ஒரு புகலிடம் போல மாறிவிடுகிறது. நகரம் திறந்த உடலைப் போல நம்மை வசீகரித்து ஈர்க்கிறது. நான் நகரங்களின் முடிவற்ற திருப்பங்களில் சுற்றி அலைந்தவன். எதிர்பாராது திறக்கும் தெருக்கதவுகளுக்குள் உட்புகுந்தவன். மது பெருகுகிறது. எவரோ உரத்து புலம்புகிறார்கள். பின் நீண்ட மௌனம். நடனத்திற்கு பிந்திய ஆழ்ந்த நிசப்தம் போன்றதொரு வெளி. எவரும் எதையும் ஊடுருவ முடியாத துயரம். மெல்ல அதன் கிளைகள் விரிகின்றன. இதன் பாய்ச்சலில் இருந்து விடுபட எவனோ தன் முழு திறம் கொண்டு நிமிர்கிறான். குதிரைகள் தலை தூக்குகின்றன. இசை பரவுகிறது. சப்தம் தெறிக்கிறது. பின் மது குடுவைகள் அலைப்படுகின்றன. இரவின் இடைவிடாத துடிப்பு. எங்கோ மரணத்தின் மிருது போன்றதொரு மென்மை. பயணியே, நீ நகரங்களை இரவில் ஊடுருவிப்பார். அது தன் சுகந்தத்தை கசியவிட்டு காத்திருக்கிறது. இத்துடன் இப்பகுதி முடிவடைகிறது. செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.